இலக்கு இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இலக்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிருக்குமே தேவையான ஒன்று தான். எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும்போது அதை வந்து பாசிட்டிவா ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். திரு கார்த்திக் தமிழ் பிரெயின் வெர்சஸ் மைண்ட் அதோட நிறுவனர். அவரை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு நம்ம தெளிவடைய போகிறோம். மனிதர்களுக்கு அப்படிங்கும் போதும் நிறைய இலக்குகள் இங்கே உருவாக்கப்படும். வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும், ஒரு மாத வருமானம் வேணும். இது எல்லாமே என்ன தற்காலிக இலக்குகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேவை சார்ந்த இலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதை தேடி போகிறோமோ அதுதானே கிடைக்கும். இப்ப இதையும் இலக்கா பார்க்கணும், அதையும் இலக்கா பார்க்கணும். ஃபயராக இருக்கிற அளவுக்கு இருக்கும். அதில் சில பேர் விரக்தி ஆகுறாங்க. நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா படி நல்லா வேலைக்கு போ அப்படின்னா பழக்கிட்டாங்க. ஷார்ட்ஸ் பார்த்து பழகிட்டோம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கோல்மேட்டோட முதல் சந்திப்பு. எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும்போது அதை வந்து பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு அதிகமாக அந்த பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுகிறவரும், பாசிட்டிவிட்டியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி, அதை வந்து இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவருமான திரு கார்த்திக் தமிழ் பிரெயின் வெர்சஸ் மைண்ட் அதோட நிறுவனர். அவரை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு நம்ம தெளிவடைய போகிறோம். வணக்கம் கார்த்திக் சார். உங்களோட முக்கியமான வேலைகள்ல எங்களுக்காக குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களோட முதல் கண் நன்றி. நன்றி. வணக்கம். ஆ, இது கோல்மேட். கோல்மேட் அப்படின்றது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். அதாவது இலக்கு. இலக்கு அப்படின்றது இருக்கும். இலக்கு இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் அப்படின்னு. அந்த இலக்கு சம்மந்தமா நம்மளால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ செய்யணும். அவங்க இலக்கை அடையறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இது வந்து நம்ம பண்றோம். இலக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களோட பார்வையில உங்களோட கருத்தை சொல்லுங்க. நிச்சயமா, நிச்சயமாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஆ. இலக்கு இலக்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிருக்குமே தேவையான ஒன்று தான். ஏதோ ஒரு இலக்கு இருந்துகிட்டே இருக்கும். சர்வைவலுக்கான ஒரு இலக்கா இருக்கலாம். சாப்பிடுறதுக்கான நீடா இருக்கலாம். இல்ல உடல் பிரச்சனைகள சரி செய்யக்கூடிய ஒரு இலக்கா இருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு இலக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி மனிதர்களுக்கு அப்படிங்கும்போதும் நிறைய இலக்குகள் இங்க உருவாக்கப்பட்டுருச்சு. இப்ப நமக்கு இங்க வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும், ஒரு மாத வருமானம் வேணும். இந்த மாரி நெறைய இலக்குகள் நம்ம உருவாக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப அதுல இது எல்லாத்தையுமே நம்ம அடையணும் அப்படிங்கும்போது, இப்போ இதுக்கு எல்லாமே தலைமை இலக்கு அப்படின்னு ஒண்ணு வேணும். ஸோ அதுதான் வந்து நம்மள வந்து இது எல்லாத்தையுமே ரீச் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன தற்காலிக இலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல தேவை சார்ந்த இலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ரீச் பண்ணணும் அப்படின்னா, பேஷன் அப்படிங்கிற ஒரு இலக்கு வேணும். ஸோ நான் வந்து இதில பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒண்ண நோக்கி நம்ம போகணும். அப்படி ஒண்ண உருவாக்கும் பொழுது தான் அத தான் நம்ம எல்லாருமே இலக்கு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அத தாண்டி இது எல்லாமே இலக்கு தான். இது எல்லாமே அடையறதுக்கான தலைமை இலக்கு தான் அது. எல்லாமே அத மட்டுமே நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இதெல்லாம் அடையறதுக்கு கஷ்டப்படுறோமோ என்னமோ! ஏன்னா, நம்ம எத தேடி போறோமோ அதுதானே கிடைக்கும். நம்ம வந்து அந்த ஒண்ண மட்டும் தான் தேடி போறோம். ஒரு பெரிய கோல் அப்படிங்கிறது மட்டுமே தேடி போறோம். ஆனா அப்படி தேடி போகும்போது ஒரு சிக்கல் என்ன வருது அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. மாதத்து வாடகை குடுக்கணும். மாசம் இத கட்டணும், இத பண்ணணும் அப்படிங்கிற இந்த தேவைகள வந்து நம்ம கண்டுக்காம விடுறதால, அந்த பெரிய இலக்க கண்டுபிடிக்க முடியல. அத கண்டுபிடிச்சாலும் ரீச் பண்ண முடியல. ஏன்னா இதுலயே தேங்கிடுறோம்ல. அப்ப இதையும் இலக்கா பார்க்கணும், அதையும் இலக்கா பார்க்கணும். அப்படிங்கும்போது தான் நம்ம எல்லாத்தையுமே நம்மனால சரி செய்ய முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த பேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம புடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்வம் அப்படிங்கிறது தான் வந்து அதோட ஆர்வம் வந்து ஃபயரா இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் வந்து நம்ம பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ம். அந்த அளவுக்கு அப்படிங்கிறப்போ ஒரு சிலரால அத ஃபைண்ட் பண்ண முடியுது. எனக்கு இது ரொம்ப புடிக்குது அப்படிங்கிற மாரி ஃபைண்ட் பண்ண முடியுது. ஓவராலா இதுதான் இலக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே சார். இப்ப இலக்க பத்தி உங்களுடைய தெளிவான பார்வைய வந்து இப்ப விளக்கி சொன்னீங்க. அ அது மாரி இப்ப நெறைய பேர் வந்து இலக்கு வச்சிருக்கிறாங்க. சில பேர் வந்து அத சீக்கிரம் அடைஞ்சிடுறாங்க. ஆனா சில பேரால வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் அத வந்து அடைய முடியல. தள்ளி போகுது நாட்கள். அதுல சில பேர் விரக்தி ஆகுறாங்க. சில பேர் அத இலக்கையே விட்டுர்றாங்க. ஸோ இது எதனால? ஆம். ஒரு நல்ல கேள்வி இது. இப்போ இலக்குகள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஒரு பேஷன தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனாலும் அவங்கனால முன்னேறி போக முடியாம இருக்கிறதுக்கு நெறைய காரணங்கள் வந்து இங்க இருக்கு. இங்க நெறைய தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த தடைகள் எல்லாமே எதனால அப்படின்னா, முதல் விஷயமா பார்க்கும்போது அறியாமை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா, இங்க பொதுவாவே எல்லாமே வந்து நல்லா படி, நல்லா வேலைக்கு போ அப்படின்னு தான் பழக்கிட்டாங்க. நம்ம ம மனசாலையும் சரி, அதே மாதிரி இங்க சூழலாவும் சரி, ம். நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத பழக்கப்படுத்தியாச்சு. அப்படி பழக்கப்படுத்திட்டதால, ஒருத்தர் அத விட்டுட்டு வேலைய விட்டுட்டோ, இல்ல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும்பொழுதும், ஏன்னா இப்ப படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ம். அத தாண்டி அவரு ஒரு படிச்சதுல வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண போலாம். ஒரு பேஷன நோக்கி போறாரு அப்டின்னா, இப்ப அங்க என்ன சிக்கலாகுது? எல்லாருமே வந்து, "நீ ஏன் வேலைக்கு போகல?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பேஷன் நோக்கி போகும்போது, உடனே அதுல இன்கம் இருக்குமா? இல்ல ஒரு தொழில் மாதிரி, ஒரு வேலை மாதிரி அது இருக்குமானா, இருக்க போறதில்ல. எல்லா ம். பேஷனுமே அப்படி இருக்க போறதில்ல. நெறைய பேர் கிரியேட்டிவா பண்ண போறாங்க. அம் அவங்கவங்க பேஷன் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். ஒரு டான்ஸராக ம். போலாம். ஒரு சிங்கர் ஆகலாம். இந்த மாரி நெறைய இருக்கும். அப்படிங்கிறப்போ, "நீ ஏன் இன்னும் வேலைக்கு போகல? ஏன் சம்பாரிக்கல?" அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள தான் போய் நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்துறதால தான் இங்க என்ன ஆகுது, அவங்களுக்கு எல்லாமே பதில் சொல்ல தோய்வடைய ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப், அவங்களுக்குள்ள அவங்கள ஓவர்கம் பண்றதே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு. ஆனா, வேலைக்கு போகல, சம்பாரிக்க முடியாம, அதெல்லாம் விட்டுட்டு உன்ன உருவாக்கணும், உன்ன பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது, அவங்களுக்குள்ள கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்க பழக்கியாச்சுல்ல. நீ ம். வேலைக்கு ம். போகணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும்னு பழக்கியாச்சு இல்லைங்களா? இப்ப நீ சம்பாரிச்சு ஆகணும் அப்படிங்கிறத பழக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே சமுதாயமும் பிரஷர் குடுக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இத விட்டுட்டு இத பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சுருது. ம். அவங்களுக்குள்ள உருவாகுது, இல்ல சமுதாய அழுத்தம் அத உருவாக்க ஆரம்பிச்சுருது. ஸோ இது 2மே வந்து மேஜரான ஒரு காரணமா இருக்குது. பேஷன தொடர்ந்து கொண்டு போக முடியாம இருக்கறக்கு. சமுதாயம் வந்து தன்னுடைய அனுபவத்த அவங்க மேல ஆமா. அவங்க திணிக்குது. மேல திணிச்சிருது திணிக்குது. இல்லைங்களா? அது ஆ. எல்லாருக்குமே திணிச்சுட்டு தானே ம். இருக்கு. ஒரு ம். ஒரு வேலை இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ் அப்பதான் முடிச்சிருப்பாங்க. ஒரு 6 ஆமா. மாசம் ஆயிருக்கும். ஒரு ஃபங்ஷன் போறாங்க அப்டின்னா கூட பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ம். அந்த ஒரு காலேஜ் போற வரைக்கும் சந்தோஷமா ஒரு ஃபங்ஷன்ல போய் இருக்க முடியும். ஆனா ம். முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் வேலைக்கு போகாம, அவரு இருக்காரு, வீட்ல இருக்காரு அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன் போறது ஒரு டேஞ்சரான விஷயமா மாறிரும். ஏன்னா போனா ம். எல்லாருமே கேட்பாங்க. "தம்பி ம். இங்க வா, என்னாச்சு? எப்ப வேலைக்கு போற? முடிச்சு 6 மாசம் ஆயிருச்சு, இன்னும் ஏன் வேலை கிடைக்கல? என்ன வேலைக்கு போக போற? ஏன் வேலைக்கு இன்னும் போகல?" இந்த மாரி கேள்விகள் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொந்தக்காரங்கள பார்த்தாலோ, இல்ல இந்த மாதிரி கேட்கிற ஆட்கள பார்த்தாலோ, பயந்து ஓடுற நிலைமை இங்க இளைஞர்களுக்கு உருவாயிருது இல்லைங்களா? ம். ஸோ இதுதான் ஒரு சமுதாய அழுத்தமா மாறிருது. இது முதல் காரணமாவே இதுதான். அடுத்ததா, இப்ப இதையெல்லாம் ஒரு கட்டத்தில புரிஞ்சுக்குவாங்க. ஓ! இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். நம்ம ம். இத தாண்டி தான் நம்ம இலக்க நோக்கி போகணும். அப்படிங்கிறத ஒரு ஒரு கட்டத்தில கத்துக்குவாங்க. அதுக்கு ஒரு கால அளவு எடுத்துக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அந்த மாரி கால அளவு எடுத்துக்கும். அதெல்லாம் கத்துக்கிட்டு சரி இப்படிதான் நம்ம வந்து தொடர்ந்து முன்னேறலாம் அப்படிங்கிறது பக்குவம் வந்துரும். அப்படி அதுல முன்னேற போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, டைம் எப்படி மேனேஜ் பண்றது? இந்த 3 வருஷம் ஆயிருச்சு வேலைக்கு போகாம, இல்ல வேற பேஷன நோக்கி பண்ணிட்டு இருக்கிறது. இல்ல பார்ட் டைம் மட்டும் போயிட்டு இத பண்றது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இது புரிஞ்சிருச்சு. அப்போ ஃபினான்சியல் பிரச்சனை வர ஆரம்பிச்சுரும். இப்போ ஒரு பக்கம் போகணும். இல்ல அவங்க பேஷன்லயே ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்டின்னா காசு தேவைப்படும். இல்ல அந்த செலவுகளுக்கு தேவைப்பட ஆரம்பிச்சுரும். வீட்ல ம். தேவைப்பட ஆரம்பிச்சுரும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வந்துரும். இப்ப இதையெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது. இப்ப ம். அதுல கஷ்டப்பட ஆரம்பிச்சுடுறாங்க இல்லைங்களா? இந்த கடன் பிரச்சனையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அது கடன் பிரச்சனை மாரி பெருசாகி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கஷ்டப்படுத்திட்டேவும் இருக்கலாம். இப்படி ஒரு விஷயமும் உருவாக ஆரம்பிச்சுருது. அதுக்கு அடுத்ததா வந்து எப்படி வந்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும்? எந்த நேரத்துல நம்ம அத பேஷனுக்கு உருவாக்கணும்? இல்ல அடுத்த கட்டமா எப்படி நம்ம முன்னேறணும்? ஸோ ஸ்மார்ட்டா ம். ஒர்க் பண்ணணுமா? ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா? ம். ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் 2ம் சேர்த்து பண்ணணுமா? இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போறது? இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே புரிதல் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ம். உதாரணமா காலேஜ் முடிச்சுட்டாங்க. ஒரு பேஷன் நோக்கி போக போறாங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ள இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். உங்களால நிச்சயமா அடுத்தடுத்த கட்டம் போக முடியாது. தெரியாததால தான் கண்டிப்பா. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ம். கரெக்ட்டு சார். அதாவது இப்ப ம் சூழ்நிலைகளால அப்பப்ப ஏதாவது ஒரு அழுத்தங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம நம்மளோட இலக்க நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த செயல் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். நிச்சயமாங்க. பொருட்படுத்துறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதுதான் தெரியும். நம்ம ஒருத்தர் முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அப்ப என்ன வேலைக்கு போற? ஸோ இதுதான் அடுத்த கேள்வியா இருக்கு. அவங்களுக்கு வேற ம். கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்ல. அதனால அவங்க கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நம்ம சரியா பதில் சொல்றோமா? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நான் இத தான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் புரிஞ்சுக்காம பேசுறாங்க அப்படிங்கும்போது வேணா விட்டுட்டு வரலாமே தவிர, இல்ல நான் செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு நெனச்சுட்டும் போயிறக்கூடாது. நெறைய பேர் என்னன்னா, நான் செய்யறதெல்லாம் சரிதான். நான் இதான் பண்ணுவேன். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி போயிர்றாங்க. அதுல சரி, தப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுகிட்டு இருக்காங்கங்கிறது முக்கியம் தானே. ஏன்னா ம். இப்போ சமுதாயம் எதுவுமே சொல்லக்கூடாது. சொல்றது எல்லாமே தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. அதுக்கு தெரிஞ்சத அவங்க சொல்றாங்க. ஆனா, அதே சமயத்துல நம்ம சரியான பாதையில தான் போறோமாங்கிறத நம்ம செக் பண்ணணும்ல.
பேஷன் ம். நோக்கி போறது சரிதானா? அப்ப எத்தன வருஷத்துல நம்ம அத ரீச் பண்ண போறோம்? அப்ப அத்தன வருஷம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? பிராக்டிகலா அது என்ன நடந்துட்டு இருக்கு? அப்ப அதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கும்போது கொஞ்சம் சேஃபா நம்ம போக முடியும். அப்படி ம். இல்லைங்கிறப்ப தான் அது நெறைய கஷ்டங்கள் உருவாக்கி அத விட்டுட்டு போறதுக்கான சூழல்கள் நெறைய பேருக்கு உருவாயிருது. ம். அப்ப நம்ம இலக்கு நோக்கி நம்ம சரியா போயிட்டு இருக்கோமா? அப்படிங்கிறதுக்கான மெஷர்மென்ட் தான் வந்து இந்த அழுத்தங்கள்லாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல. அது ம். வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க சொல்றாங்க. ம். உதாரணமா இப்ப நம்ம ஒருத்தர பார்க்குறோம்னா என்ன கேட்போம்? "நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்போம். ம். இல்லைங்களா? "எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு கேட்கணும். இது ஒரு ஃபார்மாலிட்டி இல்லைங்களா? ம். ஸோ இதே ஃபார்மாலிட்டி தான் ஒருத்தர் காலேஜ் முடிச்சிருக்காரு. இல்ல ஒருத்தர் வந்து கொஞ்சம் வருஷமா ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அத கேட்கிறோம் நம்ம. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டியா? ம். காலேஜ் ம். போயிட்டியான்னா, எப்படி படிச்சுட்டு இருக்கிறேன்னு?" கேட்போம். ம். காலேஜ் முடிச்சுட்டாங்கன்னா, "வேலைக்கு போயிட்டு இருக்கியா?" இப்ப வேலைக்கு போறாங்கன்னா, எப்படி வேலை எப்படி இருக்கு? வேலையெல்லாம் ம். நல்லா போகுதா? தொழில் ம். பண்ணாங்கன்னா, தொழில்லாம் நல்லா போகுதா? இது ம். ஒரு ஃபார்மாலிட்டி இல்லையா? அந்த மாரி ம். தான் அவங்க கேட்குறாங்க. இப்ப வேலைக்கு ம். போகல அப்படிங்கிறப்ப வந்து அ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "என்னப்பா இத்தன ம். வயசாகுது வேலைக்கு போகாம இருக்க? அப்புறம் எப்படி ம். குடும்பத்த பார்த்துக்கிறதுன்னு?" இப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இத நம்ம பிரச்சனைன்னு நெனைக்கிறோம். இது வந்து காமன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ம். ம். சொல்லவே ம். கூடாது அப்படின்னா, அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அது காமன் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே. கண்டிப்பா. அத நம்ம பிரச்சனையா பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ம். அதெல்லாமே இருக்கும். அத தாண்டி நம்ம என்ன பண்றோம்? நம்ம ம். சரியா தான் இருக்கோமா? அப்ப அவங்ககிட்ட சொல்லுங்க. "நான் ம். இதான் பண்ண போறேன். என்னோட கோல் இதுதான்." இப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லுங்க. அத அக்செப்ட் ம். பண்றாங்களா? இல்ல நெகட்டிவ் சொல்றாங்களா? அப்ப அதுல எது சரி? எது தப்பு? இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அது இருக்கலாம்ல. ம். 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 இந்த புரிதல் தான் நமக்கு கண்டிப்பா. வேணும். அதான் நான் சொன்னேன். அறியாமை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாவே நமக்கு இருக்கு. ம். தெளிவா இருக்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு வரப்போறதில்ல. இது வந்து எல்லா துறையில இருக்கவங்களுக்கும் ஒரு காமன். அதான். நிச்சயமா. எந்த துறையில இருந்தாலுமே அது காமன் தான். இந்த காமனான கேள்விகள் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். ம். அத தாண்டி நம்ம இலக்குல நம்ம எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோம்? அதுக்கான பிளான் என்ன? ஏன்னா, அ நம்ம ஒரு தொழில் செய்ய போறோம். இல்ல நம்ம ஒரு இலக்க நோக்கி ஒரு கிரியேட்டிவா ஏதாவது பண்ண போறோம். இல்ல ஒரு வேலையில சேர போறோம். எதுவா இருந்தாலும், ம். அது நமக்கு இலக்கா இருக்குன்னா, அதோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம விளக்கம் கேட்கணும். இது எப்படி இருக்கு? ம். இதோட அம் பிராக்டிகலா என்ன நடந்துட்டு இருக்கு? ம். இப்போ ம். தற்போதைய நிலவரம் என்ன? இது ம். எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுல ம். பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அப்ப அதையெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம்? எப்படி சரியா கொண்டு போக போறோம்? அப்படிங்கிற ம். தெளிவு நம்ம வளர்த்துக்கணும். ம். கண்டிப்பா. இதுல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி கார்த்திக் சார். என்ன அப்டின்னா, இப்ப இந்த இலக்கு நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா, தாழ்வா நெனச்சுக்கிறாங்க. எப்டின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வேலைக்கு போறவங்கள வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போறவங்களுக்கான இலக்கெல்லாம் வந்து அது ஒரு இலக்கே இல்ல. ஒரு தொழில் துறையிலயோ, இல்ல ஒரு அரசியல் துறையிலயோ, இல்ல ஒரு கல்வித் துறையிலயோ, இந்த மாரி நெறைய சொல்லலாம். இந்த துறையில இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒவ்வொரு இலக்கு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கு சார்ந்து. இதுல வந்து என்னன்னா, நெறைய பேர் நெனச்சுக்கிறது, நம்ம ஒரு பிசினஸ் மேன் இலக்கு அப்டின்னா ஏன்னா நம்மளோட சினிமால எல்லாம் அதானே காட்டுறாங்க. ஒரு பெரிய துறையில ஒரு 1000 பேர் வந்து அத வந்து ரெகக்னைஸ் பண்ற மாரி இருக்கிற ஒரு கோல் தான் வந்து உண்மையான கோல். நம்ம ஒரு சாதாரணமா ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு நிறுவனத்தில வேலை பார்க்குறோம். இப்ப நமக்கெல்லாம் இருக்கிறதா ஒரு கோல் இல்ல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இப்ப இத பத்தி உங்களோட விளக்கம் என்ன? ஆம். ஸோ நல்ல கேள்வி இது. இப்போ பொதுவாவே வந்து படிக்கிறப்ப கூட நம்ம அதான் சொல்லுவோம். "நீங்க என்ன ஆகப் போற?" அப்படின்னு கேட்டா, "டாக்டர் ஆகப் போறேன், வக்கீல் ஆகப் போறேன், கலெக்டர் ஆகப் போறேன்." இந்த ஒரு 4 கேட்டகரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அத தாண்டி வந்து சொல்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள நம்ம அடையும் பொழுது தான் அது சிக்கலா மாறுது. இது மட்டும் தான் ஒரு பெரிய இது, பெரிய இலக்கு. இது வச்சவங்க தான் வந்து பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு இது உருவாகும் பொழுது, இப்ப நம்ம பண்றது எல்லாமே தப்பா? நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப சின்னதா? அவங்க மட்டும் தான் ம். பெரிய ஆளா? அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக ஆரம்பிச்சுருது. அப்படியெல்லாம் இல்ல. நம்ம யோசிக்கிறத பெருசா யோசிச்சா போதும். ம். இல்லைங்களா? ஒரு சலூன் கடை இருக்கு. அது வந்து ஸ்பா மாதிரி போகும்போது அது பெருசா மாறுதுல்ல. அப்போ ம். நீங்க எந்த அளவுக்கு பெருசா திங்க் பண்றீங்க? ஒரு சின்ன விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கலாம். அத நீங்க திங்க் பண்ணி எப்படி பெருசா கொண்டு போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ம். மளிகை கடை இருக்கு. அது சூப்பர் மார்க்கெட்டா மாறுது. ஸோ ம். இத நீங்க எப்படி திங்க் பண்ணி கொண்டு போறீங்க? ம். அது எவ்வளோ சின்ன விஷயமா மக்கள் சொல்லலாம். நீங்க அத சின்னதா பார்க்காதீங்க. நம்ம அத கம்பேர் பண்றதுனால தான் வந்து ஆமா. நம்ம அவங்க கண்ணோட்டத்துல சொல்றாங்க. தான் ஆமா. இருக்குது. சின்ன நிச்சயமா, விஷயம், பெரிய நிச்சயமா, விஷயம் நிச்சயமா. நம்ம நெனைக்கிறதுல தான் நம்ம இருக்குது. நெனைக்கிறதுல தான் இருக்கு. நம்ம அத பார்த்துக்கிறோம். நம்ம இலக்கு இவ்வளதான். நம்மனால ம். இவ்வளதான் முடியும் அப்படின்னு நம்ம ம். நெனச்சுக்கிறோம். ம். அப்படி இல்ல. ஒரு சின்ன விஷயத்த நம்ம எப்படி பெருசா எடுத்துட்டு போக போறோம்? ம். பறவை பறக்கிறத பார்க்குறான். இது மாதிரி நம்ம பறக்க முடியுமான்னு ஒருத்தன் யோசிக்கிறான். விமானம் கண்டுபிடிக்கிறான். ம். 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 இப்படித்தானே சாதனைகள் உருவாகுது. அப்ப நீங்க சின்னதா பார்த்தீங்கன்னா, அது சின்னது தான். ம். இல்லைங்களா? நம்ம அதே தேவைகளுக்கான இலக்கா இருந்ததுன்னா, அது அது போதும் ஆமா. நமக்கு. தேவைக்கானது இல்ல. அவ்வளோதான். இததான் நம்ம பிராட் மைண்ட்ன்னு சொல்லுவோம். நம்ம அத பெருசா திங்க் பண்றோமா? ம். ம்.
நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட பார்க்குறோமா, பெருசா திங்க் பண்றோமா அப்படிங்கிறது எல்லாமே முக்கியம். ஏன்னா, இங்க நம்ம எல்லாமே குறுகிய மனப்பான்மையில தான் பார்க்குறோம். நம்ம ம். இவ்வளோதான், நம்மனால இவ்வளோதான் முடியும், இவங்க இவ்வளோதான், இப்படி குறுகிய மனப்பான்மைக்குள்ள மாட்டிக்கிறோம். அப்படி ம். இல்லைன்னா, நம்ம வந்து செய்யற தொழில் இவ்வளோதான், சின்னதுதான் அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிறோம். ம். நம்ம தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்ல. ம். நம்ம தகுதி என்ன கண்டிப்பா. அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அத பெருசா திங்க் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட தகுதி வளரப்போகுது அவ்வளோதான். கண்டிப்பா. திங்க் பண்ணாத வரைக்கும் அது வளராது. ம். இத கண்டிப்பா. புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அ. நிச்சயமா. இதுல இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல ஆசைப்படுறேன். ம். அதாவது ஒரு ஒரு விஷயத்த நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் சாதனை செஞ்ச எல்லாருமே பெரிய ஆளா இருந்தவங்க தான் சாதிச்சாங்களா? ம். அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமா இல்ல. கண்டிப்பா. இல்லைங்களா? அப்போ சின்ன லெவல்ல சின்ன எல்லாரும் சின்ன சாதனைகள்லாம் அச்சீவ் பண்ணிட்டு தான் அப்புறம் பெரிய லெவல்ல ஆமா. வந்திருப்பாங்க. சின்ன இடத்துல இருந்து ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிருப்பாரு. இல்லைங்களா? இப்போ ம். செருப்பு தச்ச ஒரு தொழிலாளியோட மகன் தான் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு அப்படிங்கிறத பல வருஷமா நம்ம ம். சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அத சொல்லிக்கிட்டே இருக்கோம்? இவ்ளோ கீழ இருந்தாலும் மேல போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தானே. ம். இல்லைங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா. ஆகணும்னு நெனச்சாரு, ஜனாதிபதி ஆகணும்னு நெனைக்கிறாருன்னா ஆகுறாருல்ல. ம். ம். அப்படிங்கிறப்போ அத நம்ம பெருசா எந்த அளவுக்கு பார்க்குறோங்கிறது தானே முக்கியம். நம்ம ம். அந்த ம். ஸ்டோரிகள்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ம். ம். அப்துல் கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எந்த அளவுக்கு நம்ம குடியரசுத் தலைவரா மாறுனாரு, எவ்வளோ முன்னேறினாரு அப்படின்னு நம்ம பேசுறோம். ம். நம்ம ம். ஏன் அந்த மாரி திங்க் பண்ண மாட்டேங்கிறோம்? கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. ஏன் சின்னதாவே நெனச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லைங்களா? ஏன்னா, இப்ப இந்த தகுதியெல்லாம் இருந்தா தான் ஒருத்தரால ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா, அப்ப இதுவரைக்குமே கஷ்டப்பட்டு ரொம்ப கீழ இருந்து மேல ஜெயிச்சவங்க அப்படிங்கிற வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம்ல. அப்ப அதெல்லாம் பொய்யா? ம். யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் பொய் இல்லைல்ல. இல்ல, இல்ல. ஆமா. கண்டிப்பா. அப்ப யாரு வந்து பெருசா திங்க் பண்றாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க, எப்படி கொண்டு போறாங்க, அதனால அவங்க ஜெயிக்க முடியும். இத தான் ம். நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அத நம்ம வளர்த்துக்கும்போது நம்மளாலயும் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இதுலருந்து நீங்க சொல்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இலக்கு வந்து சின்னதா இருக்குன்னு நம்ம வந்து அத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டியதில்ல. ஆனா சின்னதா இருந்தாலும் அத அச்சீவ் பண்ண உடனே அதுக்கு அடுத்த இலக்க நோக்கி போகணும் ஆமா. அப்படிங்கிறீங்க. நிச்சயமா, நிச்சயமா. பெரிய இப்போ இலக்கா வச்சாலும் கவலை இல்ல. ஆனா நமக்கு இப்போதைக்கு ஒரு சின்னதுன்னு நமக்கு தோன்ற இலக்கா இருந்தாலுமே, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அத வந்து நகர்த்தி எடுத்துட்டு போகணும். ஆம், இது எப்படி அப்படின்றீங்க. சொல்றதுன்னா, "பெரிதினும் பெரிது கேள்" அப்படின்னு பாரதி சொன்ன மாதிரி தான், ம். இது சின்ன இலக்கு அப்படிங்கிறதே இல்லைன்னு நான் சொல்றேன். ஓ! சின்ன இலக்கு, பெரிய இலக்குங்கிற எதுவுமே வித்தியாசமே இல்ல. கிடையாது. நீங்க அத ம். என்னவா பார்க்குறீங்க? ம். அத ம். வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தான் முக்கியம். இருக்கு. கண்டிப்பா, சரிங்களா? கண்டிப்பா. அத வச்சு தான் நம்ம முன்னேற்றம் இருக்கு. நம்ம கண்டிப்பா, இலக்க நோக்கி நகர்றது இருக்கு. நம்மளோட வெற்றி இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம என்னவா அத பார்க்குறோம்? நான் சின்ன கோல் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நெனைக்கிற வரைக்கும், ம். உங்களால சின்னதா இருந்தா சின்னதா வெற்றி தான் பெற இருக்கும். முடியும். கண்டிப்பா. ஸோ அவங்கவங்க துறையில இருக்கிறது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கோல். பெரிய கோல் அவ்வளோதானே. கண்டிப்பா. அதுல எது பெரிய கோல்ன்னு அவங்க மைண்ட் நினைக்குதோ, அத வந்து அவங்க கோலா வைக்கணும். இல்லைங்களா? ஆமா. இல்ல நீங்க எத வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அத எந்த அளவுக்கு பெரிய அளவுல சிந்திக்கிறீங்க? அதே மாதிரி அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு? ம். எந்த அளவுக்கு அது நல்லதா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஓகே, நல்ல ஓகே. ப்ராடக்ட்டாவும் இருக்கணும்ல. ஆமாமா. ஏன்னா, இப்ப கண்டிப்பா. நம்ம சாதாரணமா யோசிச்சோம்னா, ஒரு பின் உலகம் ஃபுல்லா வியாபாரம் ஆகுது. ம். ஒரு ஊறுகாய் எடுத்துக்கிட்டோம்னா, உலகம் ஃபுல்லா வியாபாரம் ஆகுது. சின்ன ம். பொருளன் அப்படின்னு நம்ம நெனச்சிருக்கலாம். ம். அது ம். ஊறுகாய் தானே அப்படின்னு நெனைக்கலாம். ம். சாப்பாட்டுக்கு கண்டிப்பா. தொட்டுக்கிற ஒரு சின்ன விஷயம் தானே அது அப்படின்னு நெனைக்கலாம். சாப்பாடு இருக்கு, சாம்பார், பொரியல் எல்லாமே இருக்கு. ஊறுகாய் வந்து கொஞ்சமா வைக்க போறோம். ம். உப்பு ம். வந்து கொஞ்சமா வைக்க போறோம். ஆனா, அது இல்லாம ஆ சமையலே நடக்காது. உப்பு இல்லாம நடக்காது. அதே மாரி ஊறுகாய், உப்பெல்லாம் இப்ப உலகம் ஃபுல்லாவே வியாபாரம் ஆயிட்டு தானே இருக்கு. எல்லா வீடுகள்லயும் அது இருக்குல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லைங்களா? ஸோ இதுதான் முக்கியம். இப்போ சின்னது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அது எவ்வளோ முக்கியமானது. நீங்க எவ்வளோ முக்கியமானத மாத்துறீங்க? எவ்வளோ பயனுள்ளதா அத மாத்துறீங்க? இதெல்லாம் தான் முக்கியமா இருக்கும். எக்ஸாக்ட்லி சார். அ கண்டிப்பா சார். ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட விளக்கம் வந்து. அ இலக்கு அப்படின்றது வந்து இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா, ஆமா. நிச்சயமா. இத பத்தி நெறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்குது. நெறைய பேர் இத பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. பெரிய, பெரிய ஆளுங்கள்லாம் இலக்க பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அ பெருசா அச்சீவ் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா, இலக்க பத்தி பேசியிருக்கிறாங்க. அவங்க இலக்க எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் நெறைய சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச இந்த குறுகிய நேரத்தில நம்ம இந்த இலக்க பத்தி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். கார்த்திக் சார் சொன்னதுலருந்து நம்ம நெறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். நான் நெறைய எடுத்துக்கிட்டேன். அதே மாரி இந்த வியூ பண்ற நீங்களும் வந்து நெறைய எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இதுல வந்து உங்களுக்கு இதையும் தாண்டி நெறைய சந்தேகங்கள் வந்து எழலாம். நான் கேட்டத விட உங்களுக்கு நெறைய சந்தேகங்கள் எழலாம். அந்த மாரி சந்தேகங்கள் வரும்போது நீங்க உங்களோட சந்தேகங்கள வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. நிச்சயமா கார்த்திக் சார் வந்து நமக்கு பதில் சொல்லுவாரு. ஆ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புல வந்து நம்ம அவர வந்து சந்திப்போம். இறுதியா ஒரு கேள்வி சார். ஆ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இலக்க பத்தி நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்காக ஒரு இலக்க அடையறதுக்கு ஒரு எளிமையான டிப்ஸ் ஏதோ ஒண்ணு எளிமையான ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. நிச்சயமா, நிச்சயமாங்க. இதாவது
இப்ப நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான். நம்மளோட இலக்க தெளிவா அடைய முடியாததுக்கான காரணம், நெறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம், ரிட்டர்ன் ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அறியாமை அப்டின்னு சொன்னோம். இப்ப இந்த அறியாமை சரியாகணும் அப்டின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான சொல்யூஷன் அப்டின்னா, புத்தகம் வாசிக்கிறது தான். இப்போ புத்தகம் வாசிக்கணும். நெறைய பேர் வந்து எப்படி வந்து வெற்றி பெறாங்க? அவங்களோட லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க கடந்து வந்தாங்க? ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா கத்துக்கணும். அத தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்டின்னா, அதே மாதிரியான சூழல் நமக்கு வரும்போது, அத எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா, இப்ப இங்க நெறைய சிக்கல் என்ன அப்டின்னா, நம்ம ஷார்ட்ஸ் பார்த்து பழகிட்டோம். இப்ப எல்லாமே ம். ஷார்ட்ஸ் பார்த்து பழகிட்டோம். Facebook வீடியோஸ்ன்னு வீடியோஸ் பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிறோம். அப்படிங்கிறப்போ, நம்ம இதிலிருந்து வர்ற சொல்யூஷன்ஸ் தான் நமக்குள்ள இருக்குமே தவிர, ம். உண்மையா ஒரு பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்றது? என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்கான போதுமான தகவல்கள் நம்மகிட்ட இருக்காது. நம்ம பிரெயின்ல இருக்காது. அந்த கிரியேட்டிவிட்டி வந்து கம்மியாயிருது. ஆமா கம்மியாயிரும்ல. ஸோ அதுதான் சிக்கலா இருக்கு. ம். அப்போ ம். நம்ம என்ன பண்ணணும்னா, புத்தகம் வாசிக்கிறது, அதே மாரி வாழ்க்கை அவங்க உண்மையாவே ஒரு வெற்றி பெற்றவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இது ம். 2மே நெறைய உதவியா நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்துல நான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். புத்தகம் வாசிங்க. நெறைய பேரோட லைஃப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி சக்சஸ் பண்ணாங்க? என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அத ஓவர் கம் எப்படி பண்றதுன்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா, ஓவர் கம் பண்ணிற முடியும் அப்படின்னு நான் எல்லாத்துட்டயும் சொல்லிக்க விரும்புறேன். இந்த இலக்க வந்து நேயர்களும் சரி, கோல்மேட்டும் சரி, இலக்க அடைஞ்சு வெற்றிகரமா வாழ்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.